Hey hello guys, welcome back to the another horror video. நம்ம இந்த ஹாரர் சீரீஸில் ஹாண்டட் பிளேசஸ் அண்ட் ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கரிக்காட்டு குப்பம் அப்படின்ற பகுதியில் என்ன நடந்துச்சு, அங்கே இருக்க அமானுஷ்ய நிகழ்வுகளை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அங்கே கேப்சர் ஆன சில விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சென்னை ஈசிஆரில் இருக்க முட்டுக்காடு அப்படின்ற ஒரு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் கரிக்காட்டுக்குப்பம். இந்த இடம் 2004 சுனாமியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அதில் நிறைய மீனவர்கள் இறந்துட்டாங்க. நிறைய பேர் அவங்களோட வீடுகளை இழந்துட்டாங்க. இந்த சுனாமிக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் ரொம்பவே சிதிலம் அடைஞ்சு ரொம்பவே பாழடைஞ்சு இடிந்தும் இடியாமல் இருக்க நிலையில் தோற்றமளிக்குது. என்னதான் அங்கே இருந்து வீடுகளை இழந்த மக்கள்லாம் வேறு ஒரு பகுதிக்கு சென்றிருந்தாலும் அவங்க அங்கே இருக்க ஒரு கோயிலில் வழிபடுவதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே இரத்த கரைகளை அந்த மக்கள் பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அதை சுற்றி பார்க்க சொல்ல அங்கே உடல் உறுப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. இதை பார்த்து ரொம்பவே பயமடைந்த மக்கள் போலீஸுக்கு புகார் அளிக்கிறாங்க. இதை கேட்டு வந்த போலீஸ் இந்த இடத்துல க்ரைம் நடந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது அவங்கள ரொம்பவே திகிலடைய செய்யுது. அதையெல்லாம் பார்த்த மக்கள் இந்த இடத்துல இறந்து அவங்களுடைய ஆசை நிறைவேறாத நிறைய பேர் இன்னமும் ஆத்மாவாக அலையிறதா நம்புகிறாங்க. இன்னும் சிலர் அந்த இடத்துல மர்மமான சில உருவங்களை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதால இரவு 7 மணிக்கு மேலே அந்த பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த கோவிலும் தனிமைப்படுத்தப்படுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஹாண்டட் பிளேசஸில் கரிக்காட்டுக்குப்பம் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுது. இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த இடத்துல ஒரு பெரியவரும் அவருடைய பேரனும் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறதா அவங்கள பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மை அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்களும் அங்கே நிறைய உருவத்தை பார்த்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அது அவங்கள பின்தொடர்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போன யூடியூபர்ஸ் பலருமே இந்த இடத்துல திகிலூட்டக்கூடிய அனுபவங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் ஒரு முக்கியமான யூடியூபர் தான் சிம்பிளி சரத். இவர் கோஸ்ட் ஹண்டிங் சம்மந்தமான வீடியோக்களை பண்ணிட்டு வராரு. இவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸுக்கு போயிட்டு வீடியோ பண்ணியிருப்பார். அப்போது பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற விர்ச்சுவல் பண்ணியிருப்பார். அந்த விர்ச்சுவலில் அவருக்கு முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுருப்பார். அதை ஏற்றிட்டு அந்த ஆத்மா கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார். அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் அளிக்கிற வகையில் அந்த கேண்டில் அணைஞ்சு எரியும். இந்த வீடியோவை பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் அது ரொம்பவே திகிலூட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அவர் ரொம்பவே நெகட்டிவ் வைப்பை ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவோட ஒரு சின்ன கிளிப்பை நான் அடுத்து போடுறேன், அதை பாருங்கள். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எதுவும் சவுண்ட் கேட்கல. ஏதோ குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கல. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் இந்த கரிக்காட்டுக்குப்பம் இந்த பகுதிக்கு போவீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா, இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹாண்டட் பிளேசஸ் சென்னையில் இருக்குது, அதை எங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஹாரர் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புது மெம்பராக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி கண்டென்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு சேர்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.